ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய மாதத்தின் காலை வாழ்த்துக்களை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட நடைபோட்டு வந்த தேவன் இந்த புதிய மாதத்திலும் புதிய சத்தியத்தோடு தலைப்போடு ஆவியானுடைய துணை கொண்டு நம்மை வழிநடத்துவாராக. அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லேனா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவோ முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவோ முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீர் நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். நீங்க மட்டும் இல்லேனா சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன், என்னையும் தேடி நீ வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடந்து வருவதை. நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா. ஆமாண்டவரே, நீங்க மட்டும் இல்லைன்னா எங்களை யாரும் ஒருத்தருமே எங்களை சட்டை பண்ண மாட்டாங்க ஆண்டவரே. நீங்க எங்களோடு இருப்பதனால்தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஒரு புதிய தலைப்போடு நாம் தியானிக்கலாம். வெளியே வர வேண்டும், வெளியே வர வேண்டும். எதை விட்டு விட்டு என்ன என்பதை நாம் தியானிக்கலாம். முதலாவது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். பாத்தீங்களா? அவனை வெளியே அழைத்து, யார் சொல்றானா? கர்த்தர் சொல்றார், கர்த்தராகிய ஆண்டவர். யார சொல்றாரு? ஆபிரகாமை சொல்றார். பாருங்க, அவன் ரொம்ப மனசு சஞ்சலப்பட்டு கொண்டு அந்த கூடாரத்துல அவன் ஒருவேளை படுத்து இருந்திருக்கலாம், சோர்வா இருந்திருக்கலாம். தனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி, எனக்கு சந்ததி இல்லையே, எனக்கு சந்ததி உண்டாகவில்லையே என்று சொல்லி அவன் மிகுந்த கவலையோடு ஒருவேளை இந்த கூடாரத்துல அமர்ந்திருக்கலாம். அதனால்தான் கர்த்தர் பாருங்க 15:1 வாசிங்களேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா? அவர் ஏன் திடீர்னு பயப்படாதே அப்படின்னு சொல்லணும்? பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன்னு எதுக்கு சொல்லணும்? அவன் பயந்து கொண்டு வேதனையோடு கூட அவன் சஞ்சலத்தோடு, என்னுடைய எதிர்காலம் என்ன, எனக்கு சந்ததி இல்லைன்னு சொல்லி பெரிய பெரிய காரியங்களும் ஆபிரகாம் வைத்து செய்யற. அதுக்கு முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் நடந்த பின்புன்னு சொல்லி இருக்குது. அவர் பாருங்க, தன்னுடைய வீட்டில் கைப்படிந்த பேரை போய் 317 பேரை கூட்டிட்டு போய் ஒரு போர் செய்யறான். அதை கைப்பற்றி போன அவர்களெல்லாம் அதையெல்லாம் என்ன பண்றோம், மீட்டு கொண்டு வரோம். அதெல்லாம் வேண்டியதில்லை நமக்கு, நீங்க படிச்சு பாருங்க முந்தின இந்த அப்புறம் அதை ஜெயிச்சுட்டு வரும்போது மெல்கிசேதேக்கு என்ன பண்றாரு, அங்க அவரை போய் ஆசீர்வதிக்கிறாரு, அப்பம் கொடுக்கிறாரு. இதெல்லாம் நம்ம காரியங்கள் நடக்குது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு எல்லாம் நடத்துறீங்க ஆண்டவரே, ஆனா எனக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு வேளை கவலையோடு அவன் அமர்ந்திருந்ததை பார்த்தவனதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கன்னு சொல்லிட்டு
சொல்றார். உடனே ஆபிரகாம் பாருங்க என்ன கவலையோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர், நான் குழந்தை இல்லாம இருக்கிறேனேன்னு சொல்றான். அப்ப எவ்வளவு ஒரு கவலையோட இருக்கான். என் வீட்டு விசாரணைக்காரனா இந்த எலியேசர் தான் இருக்கிறான், மத்தபடி எனக்குன்னு குழந்தை இல்லையே, எனக்கு என்ன தருவீர், என்னை கூப்பிடுறீங்களே, எனக்கு மகா பெரிய பலனா இருப்பேன், கேடகமா இருப்பீங்க, பயப்படாதன்னு சொல்றீங்களே, நான் சோர்வுற்றிருக்கேனே, எனக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்றாரு. மேலும் சொல்றாரு ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் நீங்க அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். என் வீட்டிலே இவன் தான் என் வீட்டுல பிறந்தான், அவன் தான் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கான். அப்பதான் ஆண்டவர் சொல்றா, இல்ல மகனே, நான் உனக்கு சொந்தமா உன்னுடைய கருவிலே, உன் மனைவியுடைய கருவில உனக்கு ஒரு குழந்தையை உண்டாக்குவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவன் தான் உனக்கு சுதந்திரவாளி, இவன் சுதந்திரவாளி கிடையாது, உன்னுடைய கர்ப்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளின்னு சொல்லிட்டு தான் அவனை வெளியே அழைத்து, பாருங்க வெளியே வரணுங்க. இருக்கிற இடத்திலே அமர்ந்திருந்தா ஒரு காரியமும் நடக்காது. முதலாவது வெளியே வர வேண்டும், கம் அவுட் அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கிறார் பாருங்க. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது என்ன சொல்றாரு, வெளியே வான்னு சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்றார். வானத்தை அண்ணாந்து, அப்போ முதல்ல இருக்கிற இடத்தை விட்டு, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்தை விட்டு, ஸ்தானத்தை விட்டு ஆண்டவர் சொன்ன உடனே வெளியே வரணும். உள்ளுக்குள்ளேயே இருந்தா ஒரு பிரயோஜனமும் நடக்காது. பாருங்க, வெளியே வான்னு சொல்றார், கம் அவுட்னு சொல்றார் ஃபர்ஸ்ட். அடுத்தது உன்னுடைய சூழ்நிலைகள்லாம் பார்த்து நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே என்ன சொல்றாரு, வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொல்றார். அப்போ லுக்கப்னு சொல்றார். பாத்தீங்களா, முதல்ல கம் அவுட்னு சொல்றாரு, அடுத்து லுக்கப்னு சொல்றாரு. மேல பார்க்கணும். அங்க ஏன் மேல பார்க்கணும் அப்படின்னு சொல்றது, அங்க நட்சத்திரங்கள்லாம் காட்டுறாரு, சுடர்விடும் நட்சத்திரங்கள். இதெல்லாம் எண்ண கூடுமானா நீ எண்ணுப்பா, அவ்விதமாய் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நீங்களும் நானும் சூழ்நிலையை விட்டு வெளியே வர வேண்டும். அடுத்தது நாம் வானத்தை அண்ணாந்து பார்க்கணும். ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கணும்? சங்கீதம் 121:1 சொல்லுது, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன். அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். இயேசுவே எந்த ஒரு காரியம் அற்புதம் நடக்குன்னா வானத்தை தாங்க அண்ணாந்து பார்த்து பிதாவினிடத்துல பேசுறத பார்க்கிறோம். மத்தேயு 14:19 வாசிங்களேன். அப்பொழுது அவர் ஜனங்களை புள்ளின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அந்த ஜனங்கள் 3 நாளாய் பசியோடும் பட்டினியோடும் ஆண்டருடைய பாதத்தில் அமர்ந்திருக்காங்க. இவங்களை இப்படியே அனுப்பலாம், இவங்க பசியால சோர்ந்து போவார்கள்னு சொல்லிட்டு ஆண்டர் கேட்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. 5 அப்பமும் 2 மீனும் சொல்றாங்க. உடனே அதை எடுத்து என்ன பண்றாரு, வானத்தை அண்ணாந்து பார்த்து சோத்தரித்து ஜெபித்து அதுக்கு பிறகு என்ன பண்றாரு, கொடுக்கிறார். நிறைய இடத்துலங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து, அவர் அண்ணாந்து பார்த்துன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அப்படியாய் அதாவது அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். 3வது, அவர் காட்டுற வெளிச்சத்தை நம்ம விசுவாசிக்கணும். முதல்ல வெளியே வரணும், அடுத்தது அண்ணாந்து பார்க்க வேண்டும், ஒத்தாசை வரும் பர்வதமாகிய ஆண்டவரை. 3வது, அவர் காட்டும் வெளிச்சத்தை வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். பாத்தீங்களா, அதாவது அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். அதே பாருங்க, ஆதியாகமம் 15:6 பாருங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாத்தீங்களா, வானத்தை அண்ணாந்து பாரு, இது மாதிரி உன் நட்சத்திரங்களை என்ன குடும்பமான என்ன, இது போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் சொன்ன உடனே அவன் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்கு மட்டும் இல்லைங்க, சாராலும் விசுவாசிக்கிறா. பாருங்க, எபிரேயர் 11:12 வாசிங்களேன். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவராயிருந்தும் பிள்ளை பெற்றார். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணதற்கும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும்
மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். பாத்தீங்களா, இதுதான் இங்க வாக்குத்தத்தம் கொடுத்து அங்க நிறைவேறணும்னு விசுவாசிகளின் பட்டியல்ல சாராளுக்கு என்ன பண்றது, அங்க இடம் கொடுக்கிறது. கர்ப்பம் செத்தது என்ற நிலைமையில கூட அவங்க விசுவாசித்தார்கள். அவளுடைய கர்ப்பத்திலே கரு உருவானது. அது மட்டும் இல்ல, வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல எண்ணக்கூடுமான என்னன்னு சொன்னார்ல, அந்த பெருக்கம் அவங்களுக்கு சந்ததி ஆசீர்வாதமாய் கொள்ளப்பட்டது. நீங்களும் நானும் வெளியே வர வேண்டுங்க. அடுத்தது அண்ணாந்து பார்க்க வேண்டும். அடுத்தது அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஒரு பாடலை கூட பாடலாம். பர்வதங்களை பார்க்கிறேன், எங்கிருந்து சகாயம் வரும்? வானமும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து சகாயம் வரும். வானமும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து சகாயம் வரும். ரெண்டாவது பாருங்க, தருமையான வேளையில எதற்கு விலகி ஓடினானா, பாவத்திற்கு விலகி வெளியே ஓடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்துக்கு விலகி வெளியே ஓடி போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, வாசிங்க ஆதியாகமம் 39:13. அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். பாத்தீங்களா, எவன் யோசேப்பை குறிச்சு சொல்லப்படுது. எவள் கையில, அந்த போத்திபாரின் மனைவியினுடைய கையில விட்டுட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த சரித்திரம் நமக்கு தெரியும். பாருங்க, யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடி போனான். பரிசுத்தத்தை காப்பதற்காக வெளியே ஓடி போனான். கர்த்தருக்கு பயந்து வெளியே ஓடி போனான். சாத்தானின் சதிகளை முறிக்க வெளியே ஓடி போனான். பாருங்க, யோசேப்பு எகிப்துல கொண்டு போய் திரும்பவுமாய் விற்கப்படுறான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியான போத்திபார் கிட்ட அவனிடத்துல இஸ்மவேலர் வந்து விலைக்கு அவங்க கிட்ட இருந்து இஸ்மவேலர் கிட்ட இருந்து என்ன பண்றாங்க, விலைக்கு வாங்கினான் அவன் அந்த போத்திபார். அப்போ கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரியங்கள்லாம் வாய்க்கபடியாக செய்தார். கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார் என்று அறிந்து இந்த போத்திபார் தனக்கு உடைமைகள் எல்லாத்துக்கும் அவனை பொறுப்புள்ளவனா ஆக்கிறான். அடிமையாய் விற்கப்பட்ட அவனை ஒரு நல்ல பதவி கொடுத்து அவனை பொறுப்புள்ளவனா மாற்றான். என்றைக்கு அவன் தன் வீட்டிற்கு வந்தானோ அதே நிமித்தமாய், யோசேப்பை நிமித்தமாய் அந்த எகிப்தியன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். போத்திபாருடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். பாத்தீங்களா, கர்த்தர் யோசேப்போட இருந்தபடினால எல்லா ஆசீர்வாதம், அவன் எங்க போனாலும் அங்க ஒரு ஆசீர்வாதம் நடந்தது. அப்ப அவன் ரொம்ப அழகுள்ளவனா இருந்தான், சௌந்தரியம் உள்ளவனா இருந்தான். ஆனால் அந்த போத்திபாரின் மனைவி தினம் 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 அவனை வந்து ரச்சரிச்சு கொண்டே இருக்கான். பாருங்க 39:9 பாருங்க. தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாத்தீங்களா, அவன் தினமும் அவனை நச்சரிச்சு கொண்டே இருந்தான். ஆனா அவன் சொன்ன வார்த்தையை பாருங்க, எல்லாமே உன்னுடைய கணவர் வந்து எனக்கு கொடுத்திருக்கிறாரு, உன்னைய தவிர நீ அவனுக்கு மனைவி. அதனால நான் எப்படி இதை உட்பட்டு என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி சொல்றான். நித்தம் நித்தம், அடுத்த வசனம் சொல்றது, நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டே வந்தும் அவன் அவளுடனே போய் சேர்வதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஒரு நாள் வீட்டுல யாருமே இல்லாத சமயம் வீட்டு வேலைகளை செய்ய உள்ள போறான். அப்ப வந்து அவளை வந்து கட்டாயப்படுத்துறான். அவன் வந்து அதுக்கு உடன்படல. அவன் ஓடும் போது அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து இழுக்கிறான். அவன் வெளியே ஓடி போனான். என் வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை, என் பரிசுத்த வஸ்திரத்தை, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, அந்த பரிசுத்த வஸ்திரத்தை, அந்த நீதியின் சால்வையை நான் விட்டு விலகவே மாட்டேன்னு சொல்லி வஸ்திரத்தை கூட விட்டு விட்டு அவன் வெளியே ஓடினான். பிரியமானவர்களே, அதற்கு பிறகு அவனுக்கு நிறைய தண்டனைலாம், அதுக்கு பரிசு வந்து அவன் தப்பா சொல்றா. பாருங்க, இந்த எபிரேய வாலிபன் என்கிட்ட வந்து தப்பா நடக்க பார்த்தான்,
அவன் உடனே நான் அவனுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி நான் இழுத்தேன், அவன் ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி அப்படியே மாத்தி சொல்றான். அதை தாங்க உலகம் நம்பும். நீங்களும் நானும் உலகம் நம்புறத பத்தி இல்ல, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு மட்டும் உண்மையா இருந்தா போதும். மனுஷர்கள் இட்டுக்கட்டி எது வேணாலும் பேசலாம், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன? ஆதியாகமம் 41:40 வாசிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பாத்தீங்களா? அதுக்கு பிறந்த யோசேப்பு பார்வோன் கனவு காண்றான். அந்த கனவை விடுவிக்கிறாரு. பஞ்சகாலம் 7 வருஷம், 7 வருஷம் செழுமையான காலம், அதுக்கு பிறகு 7 வருஷம் பஞ்சகாலம். அப்பெல்லாம் இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தெல்லாம் சொன்ன உடனே ராஜா இவன் சொல்றான், அதுக்கெல்லாம் ஒரு அதிகாரியை வைங்க, அவங்க செழுமையான காலத்துல எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டோம், அப்பதான் பஞ்ச காலத்துல நம்ம இந்த நாடு காப்பாற்றப்படும். அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு முன் குறித்து 2 சொப்பனத்தின் மூலம் விளக்கியிருக்கான்னு சொல்றான். இப்ப உன்னை போல விவேகம் உள்ள மனுஷன் யாரு இருக்க முடியும்? கர்த்தருடைய ஆவியை கொண்டுள்ள மனுஷனாய் நீ இருக்கிறார், நீ தான் இதுக்கு சரியான ஆள்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்றாரு? அவரை ஈக்குவலா வைக்கிறார். என்னன்னா செய்யறாரு பாருங்க, அவருக்கு நிகராக யோசேப்பு உயர்த்தப்படுறான். அதாங்க பரிசுத்தத்தை காத்து கொள்ள பாவத்தை விட்டு விலகி வெளியே ஓடினான். ட்ரெஸ் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஓடினான் பாருங்க. அவன் கையிலே ராஜாவின் முத்திரை மோதிரம் போடப்பட்டது. மெல்லிய வஸ்திரம், ராஜாக்கள் போடுகிற வஸ்திரம் பாருங்க, அந்த வஸ்திரம் அது அழுக்கான வஸ்திரம், அது வேண்டாம் எனக்கு, என்னை தீட்டுப்படுத்துவதற்கு அவள் பிடித்து இழுத்த வஸ்திரம் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவன் ஓடி வந்தான். பாத்தீங்களா? அவனுக்கு கிடைத்தது ராஜாவின் மெல்லிய வஸ்திரங்க. அது மட்டும் இல்ல, கழுத்தில் பொன் சரப்பணி, ஏறும்படியாக நல்ல ரதம், அதிகாரம், கனம், மரியாதை. எல்லா ஜனங்களும், ஒரு ஜனம் கூட அவனுடைய உத்தரவு இல்லாம நாவை அசைக்க கூடாதுன்னு சொல்லி மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு சொல்லி வைக்கிறான். ஓடி போனா பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:22 வாசிங்க. இன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாத்தீங்களா? பாலிய இச்சைகளுக்கு, அருவருப்பான காரியங்களுக்கு, தீமையை விட்டு விலகி ஓடு அப்படின்னு சொல்ற. பாத்தீங்களா? அப்ப அவன் எல்லா காரியத்தையும் நமக்கு நீதி, சமாதானம், உயர்வு எல்லாத்தையும் அவரே கொடுக்க வல்லவராயிருக்கா. யோசேப்பின் வாழ்க்கையிலே அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான், அசுத்தத்தை விட்டு விலகி ஓடினான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு அவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருக்கும் போதே கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம சில விண்ணப்பங்களை வைக்கிறோம், அது நிறைவேறலன்னு சொன்னா நம்மிலே என்ன காணப்படுகிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். ஒரு கதையை படிச்சேன் பாருங்க. ஒரு அம்மா அவருடைய பிள்ளைகளுக்காக சுட சுட சமையல் செய்து ருசியாக நல்ல சூடா மதியானம் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு போலான்னு எல்லாம் டிஃபன்ல வச்சு எடுத்துட்டு போகும்போது வெளியில ஒரு பிச்சைக்காரன் அம்மா தாயே பசிக்குது, எனக்கு ஏதாவது கொடுங்களேன்னு சொல்லும்போது இவளுக்கு ஒரு நிமிஷம் ஒரு இறக்கம் வருது. ஐயோ, என் பிள்ளைகளுக்கென்று சமைத்த உணவா இருக்குது, எப்படி இதை நான் கொடுப்பேன்னு சொல்லி. ஆனா அவன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்த போது இவள் வெளியே கொண்டு போய் சரி கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கொண்டு போன போது அவனுடைய பாத்திரம் வெளிப்புறத்தில் மிகவும் அழுக்கா இருந்தது. சரி உள்ளே பார்க்கலாம்னு சொன்னான். அவன் தண்ணீர் குடித்து விட்டு மீதி தண்ணீர் எல்லாம் அதுல இருந்துச்சு. அவ சொல்றா அந்த பாத்திரத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ணுப்பா, அந்த தண்ணி எல்லாம் கொட்டு, நான் சுட சுட கொடுக்கறேன் உனக்கு, நீ அதை கொட்டுப்பான்னு சொன்ன. அவன் சொல்றான், இல்லம்மா நீங்க சும்மா அதிலே போடுங்க, நான் எப்படியா இருந்தாலும் நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்றான். இவனுக்கு மனம் வரல. நீ அதை கொட்டி சுத்தம் பண்ணாதான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன் சொல்லும்போது அவன் பேசாம போயிட்டான். பாருங்க, இப்படிதான் அநேக நம்மை சுத்தம் பண்ணிக்கொள்ள, பரிசுத்தமாக்கி கொள்ள விரும்புவதில்லை. கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை அதனாலே இழந்து போகிறோம். அந்த சாப்பாடு அவனுக்கு சுட சுட கிடைக்கிறது என்ன பண்ணல, அவன் விரும்பல. காரணம், அந்த அசுத்தத்தை விட்டு அவன் வெளியே வர விரும்பல. நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமா? இந்த நாளிலே நம்மை சரி செய்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, என்னுள்ள அசுத்த கிரியைகளாம் விட்டு நான் வெளியே வர வேண்டும் ஆண்டவரே. நான் உம்மண்டை வரும்போது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவரே, நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வெளியே வர வேண்டும், பாவத்தை விட்டு விலகி ஓடி வெளியே வர வேண்டும் ஆண்டவரே. யோசேப்பை போல என்று கேட்போமா? ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே,
பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. மூன்றாவதாக பாருங்க, அவிசுவாசிகள் வெளியே துரத்தப்பட்டார்கள். மத்தேயு 9:25 முன்பகுதியை மட்டும் வாசிங்க. ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து. போதும் பாருங்க, ஜனங்கள் வெளியே துரத்தப்படும். எந்த ஜனங்கள் அப்படின்னா அவிசுவாசம் கொண்ட ஜனங்கள், அவரை பார்த்து எள்ளி நகையாடிய ஜனங்கள். வாசிக்கலாம், இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அங்க தலைவன் ஒருவன் என்ன பண்றான், 18-19 வாசிங்க. அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பான் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடு கூட அவன் பின்னே போனார். பாருங்க, தலைவன் ஒருவன் இதுல போட்டிருக்கு. ஆனா மார்க் 5ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம்னா ஜெப ஆலய தலைவன் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அவருடைய ஒரே மகள் 12 வயது, அங்க மரண அவஸ்தையில் இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க மரித்தே போயிட்டா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் அந்த காரியங்கள்லாம் நமக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா ஒரே சேம் இன்சிடென்ட்ஸ் தான். அப்ப மரித்து விட்டாள் என்று சொன்ன உடனே அவனுடைய விசுவாசம் பாருங்க, மரித்து விட்டாள், ஆனா இப்போதுதான் மரிச்சா, நீங்க வாங்கப்பா, நீங்க அவள் மேல கைய வைங்க, அப்பா அவள் பிழைப்பாள். எவ்வளவு விசுவாசம் பாருங்க. ஜபாலயத்துல எவ்வளவோ போதிக்கிறான், பாஸ்டர்னு வச்சுங்களேன், ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டர் எவ்வளவோ ஜபிச்சிருப்பாரு, எல்லா காரியங்களும் செஞ்சிருப்பாரு. ஆனா தன் மகள் மரித்து விட்டால் என்ன செய்வது? இயேசுவுடைய அற்புத அடையாளத்தை கேள்விப்பட்டு வருகிறான், ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வருகிறான், விழுந்து தாழ விழுந்து பணிந்த, ஆண்டவரே என் மகள் மரித்து விட்டாள், இப்பொழுதுதான் மரித்து விட்டாள், தயவு செஞ்சு வாங்க, நீங்க அவள் மேல கை வைங்க, அவள் பிழைத்துக் கொள்வாள் அப்படின்னு உடனே இயேசு எழுந்து போறாரு. அங்க ஒரு செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நிறைய காரியம் சொல்றாரு, அதை படிச்சு பாருங்க. அப்ப வந்துட்டே இருக்கும் போது என்ன ஆகுது, இடையில ஒரு சம்பவம் நடக்குது. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வரா, எல்லா கட்டுகளையும் உடைத்து விட்டு வரா, எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் உடைத்து விட்டு இயேசுவிடம் போனால் கட்டாயம் எனக்கு சுகம் கிடைக்கும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு வருகிறாள். வஸ்திரத்தை தொட்டால் அவருடைய உதிரப்போக்கு நின்றது. 12 வருஷமாய் உதிர கஷ்டப்பட்டா. அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது லேட் ஆயிடுச்சு. அந்த லூக்காலையும் மார்க்லயும் சொல்லப்பட்டிருக்கு, போதகரை இனி தொந்தரப்படுத்தாதீங்க, மகன் மறிச்சிட்டா, நீ வேலையை பாரு, அடக்க வேலையெல்லாம் பாரு கூப்பிடுறாங்க. ஆனா இங்க பாருங்க, இந்த இடத்துல சொல்லிருக்குது, இயேசு திரும்பி அவனை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத வான்னு சொல்லி அழைச்சிட்டு போய் தைரியமாறு, விசுவாசம் உள்ளவனாயிருன்னு அந்த இடத்துல சொல்றாரு. இயேசு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வர்றாரு. அங்க தாரை ஊதுகிறவர்கள் எல்லாரும் பாட்டு பாடிட்டு இறைஞ்சி அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, தூங்குகிறாள், நித்திரையாயிருக்காள். எப்படி இருக்கும் இந்த ஜனங்களுக்கு? என்ன எங்க இருந்தோ ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு வந்தாங்க, நம்ம எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, குளிப்பாட்டி இவ்வளவு நேரம் ஆச்சு, இப்போ அடக்கம் பண்ண போற நேரம் வந்துருச்சு, ஜில்லுன்னு ஆயிடுச்சு உடம்பெல்லாம், படுத்து நம்ம அழுதுகிட்டு இருக்கிறோம், இவர் போய் தூங்குறாருன்னு சொல்றாரு, இந்த யாரு இந்த மனுஷனை கூட்டிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நகைக்கிறார்கள். அவரை பார்த்து, இயேசுவை பார்த்து நகைக்கிறார்கள். அவிசுவாசம். ஆனா இந்த ஜபாலய தலைவனுக்கு விசுவாசம். நீங்க அவ மேல கை வைங்க, அவ மறிச்சிட்டாதான், ஆனா கை வைங்க, அவ பிழைப்பான்னு சொல்றான். அவனுடைய விசுவாசத்தை பெரிதுபடுத்தி அந்த ஜனங்கள் எல்லாம் வெளியே துரத்தி விடுகிறான். அப்படிதான் அங்க போடப்பட்டிருக்கு. வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து, அவிசுவாசத்தெல்லாம் வெளியே துரத்தி விட்டுட்டு அவர் உள்ளே பிரவேசித்து பெண்ணின் தகப்பனையும் தாயை மட்டும்தான் கூட்டிட்டு போறார். தன்னோட 3 சீஷர்களை அழைச்சிட்டு போறார். பெண்ணின் கையை பிடித்து அவளை பிடித்தார், அவ்வளவுதான். அவன் சொன்னால நீங்க தொடுங்கன்னு உங்க கைய, அதே மாதிரி பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தார். இந்த லூக்காலையும் மார்க்கிலையும் சொல்லப்பட்டிருக்கு, தலித்தா கூமி அப்படின்றார், சிறு பெண்ணே எழுந்திரு அப்படின்னு சொன்ன உடனே அவ எழுந்தா. இங்க அதெல்லாம் போடப்படல. அப்ப பாத்தீங்கன்னா உடனே அவள் இந்த சங்கதி தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் அவிசுவாசத்தை வெளியே விரட்ட வேண்டும். ஆண்டவர் கேட்கிறாரு, இதை செய்ய எனக்கு திராணி உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு 2 குருடரை பார்த்து சொல்லலாம்.
விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிசாசு பிடித்த ஒருவனுடைய அப்பா வந்து கேட்கிறார், ஆண்டவரே என் மகன் இப்படி இருக்கான், நீ விசுவாசித்தா கூடும் அப்படின்னு சொன்னோன்னே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்றார். அவிசுவாசம் வெளியே துரத்தப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அப்போதுதான் அதிசயமும் அற்புதமும் அங்கு நடக்கும். பாருங்க, தலைவனுடைய விசுவாசத்தின் படி அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. அங்க நகைத்தவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர்கள் துரத்தப்படுறாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவிசுவாசம் துரத்தப்பட வேண்டும். அநேக வேளையில நமக்கு நிறைய தடைகள், நிறைய சம்பிரதாயங்கள், சட்டங்கள் இதெல்லாம் உடைச்சு எறியணுங்க. இதெல்லாம் உடைச்சு எறியணும், வெளியே துரத்தப்படணும். அந்நிய ஜனங்களோடு, புறஜாதி மக்களோடு நாமும் இணைந்து அவர்களுடைய சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், கால நேரம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, நேரம் பார்க்க, இதெல்லாம் உடைத்து வெளியே எரிய வேண்டும், வெளியே தள்ளப்பட வேண்டும். இதையும் வச்சு அதையும் கை வச்சு ஜபமும் செஞ்சுட்டு இதையும் பார்த்தோம்னா வாந்தி பண்ணி போடுவாருங்க. குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தா வாந்தி பண்ணி போடுவாரு. எனவே பிரியமானவர்களே, அவிசுவாசத்தை வெளியே விரட்ட வேண்டும். அப்படி விரட்டும் போது நிச்சயமாய் ஆசீர்வாதம். இன்னொரு சம்பவம் கூட அப்போஸ்தலர் 9:40 வாசிக்கலாம். இன்னொரு சம்பவத்தை, பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபீத்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். பாருங்க, அந்த தபித்தாள் என்ற சீஷி வந்து மரித்து போறா. பேதுரு அந்த யோப்பா பட்டணத்துல இருந்தப்பனால அவனை அழைக்கிறாங்க. அவனை உயிரோட எழுப்புங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல. அவன் ஒருவேளை அடக்க ஆராதனைக்காக ஒருவேளை அழைச்சிருக்கலாம். ஆனா இங்க பேதுரு எல்லாரும் வந்து அவர்கிட்ட காட்டுறாங்க. தொற்கால் தன்னிடத்துல இருந்த போது செய்த அங்கிகள், அது இதையெல்லாம் வஸ்திரங்கள் எல்லாம் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் சூழ்ந்து நின்ற காரணம், இவர் வந்து ஜெபம் பண்ணி அடக்கம் பண்ணுவாருன்னு நினைச்சு பண்ணாங்களோ தெரியாது. அவங்கள எல்லாம் வெளியே அனுப்புகிறார். இங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இவள் இன்னும் வாழ வேண்டும், இவளை நான் உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று சொல்லி பேதுரு விரும்பியபடினால அவன் எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காட்படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தான். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் கூப்பிட்டு அவளை உயிருள்ளவளாக அவளுக்கு காண்பித்தான். இத்தனை அருமையான சாட்சி பாருங்க. நீங்களும் நானும் என்னென்ன வெளியே துரத்தப்பட வேணுமோ, அகற்றப்பட வேணுமோ எல்லாவற்றையும் வெளியே அகற்றி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, பேதுரு கூப்பிட்டா மட்டும் இல்லைங்க, நீங்களும் நானும் கூப்பிட்டாலும் அந்த ஆண்டவர் கேட்பார், செவி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ எதை வெளியே துரத்த வேண்டுமோ, அவிசுவாசத்தை வெளியே துரத்த வேண்டும். நமக்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும், சாஸ்திர சம்பிரதாயங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் வெளியே அகற்ற வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் பெரிய அதிசயத்தை, அங்கு ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்குள்ளே கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? ஒரு பாடலை கூட நாம் பாடலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நான்காவது பாருங்க, வெளியே வந்ததால் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. யோவான் 11:43 வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். பாத்தீங்களா, லாசரு மரிச்சு போயிடுறாரு. மரிச்சு போன உடனே அங்க மார்த்தாள் வந்து அழுகுறாங்க. இவர் காலதாமதம் பண்ணி 4 நாள் கழிச்சு வராரு. அப்படி வரும்போது எங்க வச்சீங்க அவர், அவரும் அழுகுறார் சேர்ந்து அவங்களோட. அவருக்கு ரொம்ப கலக்கமா இருக்கு. ஏன்னா சிநேகிதன் லாசர் வந்து அவரோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா அவங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அங்க தங்குவாங்க, உரையாடுவாங்க. ஆண்டவர் நிறைய காரியங்களை போதிப்பார். திடீர்னு இந்த ஃப்ரெண்டு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு தேவனுடைய நாம மகிமைக்காக தாமதித்து வராரு. எங்க அவர் வச்ச இடம்னு கேக்குறாங்க. அப்படி வச்சு கேட்கும் போது 38-39 வாசிங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். பாத்தீங்களா,
அவளே வந்து அழுகுறா. ஆனா ஆண்டவர் அற்புதம் செய்வான்னு நினைச்சு பார்க்கல. நீர் இங்கே இருந்தீர் என்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் தான் சொன்னாங்களே தவிர இப்ப ஏதாவது செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்ல. ஏன்னா 4 நாள் ஆயிடுச்சு, ஒன்னும் செய்ய முடியாது, அழுகிருக்கோம், நாருமேன்னு சொல்ல. கல்லை எடுத்து போடுங்கன்றாங்க. ஆண்டவரே 4 நாள் ஆச்சே நாருமே. நான் பாண்டு சொல்றாரு, நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்ப அவங்க என்ன பண்றாங்க, மரித்தவன் வைக்கப்பட்ட அந்த கல்லை வந்து புரட்டி தள்ளுறாங்க, கல்லை எடுத்து போடுறாங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பாத்தீங்களா, இங்கேயும் ஏறெடுக்கிறார் வானத்தை நோக்கி. இது பிதாவே, நீர் எனக்கு செவி படியினாலே கொடுத்துட்டீங்க, நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்துட்டீங்க, நான் சொன்னவனே கேட்டுட்டேன், உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க செவி கொடுத்துட்டீங்க என்பதை இந்த ஜனங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், இந்த ஜனங்களும் அதை அறியும்படியாக நான் விரும்புகிறேன் என்று சொல்லி என்னை சூழ்ந்து நிற்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்று சொல்லிட்டு என்ன பண்றாரு, லாசருவே வெளியே வா என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சத்தமிட்டு சொல்றா. நிறைய கல்லறைகள் இருக்கும், ஆனாலும் குறிப்பிட்டு சொல்றாரு, லாசருவின் பெயரை சொல்லி லாசருவியே வெளியே வாண்ட. உடனே பாத்தீங்களா அவன் வந்து கீழ்ப்படியிருந்த நம்ம பாக்குறோம். அவருடைய சத்தம் அவனுக்குள்ள வந்து உயிர் பெறுது. ஆனா தலையிலிருந்து கால் வரைக்கும் கட்டி இருக்குங்க. வாசல் எங்க இருக்கு, வழி எங்க இருக்கு, ஒண்ணுமே தெரியாது. ஆனால் அவன் வந்தான், அவன் உடனே உயிர் தெழுந்தான், அவன் வாசலை நோக்கி வந்தான். வெளியே வந்தபடினாலே அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் சொல்றாங்க. கட்டுகளை அவிழ்த்து விடும்போது அவன் உயிருள்ளவனாய் அவர் சகோதரிகளிடத்திலே ஒப்படைக்கப்படுறான். பிரியமானவர்களே, 12:10 வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தார். பாத்தீங்களா, கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. வெளியே வந்ததால் தான் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. நீங்களும் நானும் மரித்த நிலைமையில் காணப்படுறோமா, இது முடிவே முடியாது என்று சொல்லி முடங்கி கிடக்கிறோமா, நான் இருப்பதை விட சாவது மேல் என்று சொல்லி இந்த நேரத்திலே யாராவது இருப்பீர் என்று சொன்னார். கடன் பிரச்சனையா, பலவிதமான கட்டுகளிலே காணப்படுறீங்களா, வெளியே வாங்க, வெளியே வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்கள் கட்டுகளை மாற்றுவார், அவிழ்த்து விடுவார். அது மட்டும் இல்ல, பாருங்க, உங்கள் நிமித்தமாயும் என் நிமித்தமாயும் அநேகர் விசுவாசிக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவார். கல்லறையில் இல்ல பிரியமானவர்களே, வெளியே வர வேண்டும். மரித்த நிலைமிருந்து நாம் வெளியே வந்தால் கட்டுகள் அவிழ்க்கப்படும், நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவாங்க. ஒரு விருந்து நடக்குது, விருந்தே. அப்ப பரிமள தைலம் பூசரா, மரியாளு மார்த்தாலும் விருந்து பண்றா, பரிமாறுறா, எல்லாம் செய்யறாங்க. அந்த வீடே அது வாசனையா இருக்குது. அந்த நிறைய பேர் அங்க வர்றாங்க. அங்க வரும்போது பாருங்க, லாசருவின் நிமித்தம் பாருங்க அங்க சொல்லப்பட்ட, அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோழ்ந்து எழுப்பின லாசருவை காணும்படியாக வந்தார்கள். வந்தது மட்டும் இல்ல, லாசருவின் நிமித்தமாக அநேகர் இயேசுவினிடத்துல விசுவாசம் உள்ளவனானார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 12:17 வாசிங்க கடைசியாக. அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையில் இருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோടെ எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். பாருங்க, அது பவனி வர்றாரு, இயேசு பவனி வர்றாரு. அப்போ அவருடைய சாட்சியை சொல்றாங்க, அவருடைய அதிசயமான அற்புதமான காரியத்தை சொல்ற. 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போயிடுச்சு, கல்லறையிலிருந்து லாசருவை வெளியே அனுப்புறாரு, அது இப்பதான் நடந்துச்சு, அந்த அற்புதம் அதிசயம்லாம் சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க. நீங்களும் நானும் நம்மை குறித்து சாட்சி சொல்லும்படியாக மரித்த நிலைமையை விட்டு நாம் எழுந்திருக்கும் பொழுது, வெளியே வரும் பொழுது கர்த்தர் நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். நம்மை கொண்டு அநேக பேர் விசுவாசத்துக்குள் வரும்படியாக நம்மை மாற்றுவார். ஜெபிப்போமா. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. வெளியே வந்தானே, கட்டுகள் அகன்றதுவே. வெளியே வந்தானே, கட்டுகள் அகன்றதுவே. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா, நீர் வெளியே என்ற வார்த்தையை கொடுத்து அடிமைக்கு பரிசுத்த ஆவியினால் விளக்கி கொடுத்த எல்லா வார்த்தைக்காய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஆபிரகாம் வெளியே வந்தார் ஆண்டவரே, வானத்தை அண்ணாந்து பார்த்தார் ஆண்டவரே, விசுவாசித்தார் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை. அதுபோல நாங்களும் கர்த்தாவே, எந்த குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் வெளியே வரும்போது எங்களை ஆற்றி தேற்றி பயப்படாதே, நான் உனக்கு
கேடகம் மகா பெரிய பலனுமாயிருக்குன்னு சொல்லி எங்களை ஆற்றி தேற்றி வாக்குத்தத்தம் செஞ்சீங்களே, அதை நாங்கள் விசுவாசிக்கும் போது, வானத்தை அண்ணாந்து பார்க்கும் போது, ஜெபிக்கும் போது, உம்மை நோக்கி பார்க்கும் போது, ஆண்டவரே ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உம்மை நோக்கி பார்க்கும் போது அங்கு பெரிய அதிசயமான காரியம் நடந்தது ஆண்டவரே. சந்ததி பெருகியது ஆண்டவரே. அப்பா தகப்பனை பாவத்திற்கும் கர்த்தாவே அருவருப்பான காரியங்களுக்கும் ஆண்டவரே விலகி வெளியே வர உதவி செய்வீராக. பரிசுத்தத்தை காக்க வெளியே ஓடி வர உதவிசராக. கர்த்தருக்கு பயந்து வெளியே ஓடி வர வேண்டும் ஆண்டவரே. எந்த துர்காரியத்தை வாலிப வயதான ஆண்டவரே அந்த யோசேப்பு நினைத்திருந்தால் சந்தர்ப்பம் எவ்வளவு அருமையான சந்தர்ப்பத்தை, யாருமே பார்க்க முடியாத வீட்டுக்குள்ளேயே பாவம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அந்த வாலிப வயதிலே அவனுக்கு கொடுத்த போது அவன் அதை இச்சிக்கவில்லை. தீமோத்தேயுல சொல்லப்பட்டதன்படி அவன் அதை இச்சியாமல் ஓடி போனான். இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் பாவத்தை இச்சித்து ஆண்டவரே வழி விலகி போனார்கள். ஆண்டவரே யோசேப்பின் வாழ்க்கை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாய் இருக்கட்டும். வாலிபர்கள் மட்டுமல்ல, குடும்பத்தில் உள்ளவர்களும் யாருக்கும் துரோகம் பண்ணாதபடி பாவ இச்சைகளுக்கு விட்டு வெளியே ஓடி வர நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறப்பா. சோத்திரம். அவிசுவாசம் எங்களிலிருந்து துரத்தப்பட, சம்பிரதாயம் சாஸ்திரங்கள் அருவருப்பான பாவ பழக்க வழக்கங்கள் ஆண்டவரே புறஜாதி மக்களுடைய அந்த அவர்களை திருப்திப்படுத்த நாங்கள் செய்கின்ற காரியம் எல்லாம் உமக்கு அருவருப்பான காரியங்களாம் எங்களை விட்டு விலக்கி வெளியே துரத்தப்பட உதவி செய்வீராக. நீர் துரத்தினீர் ஆண்டவரே அவிசுவாசிகளை பார்த்து, உம்மை பார்த்து நகைத்தவர்களை ஆண்டவரே, உம்மை பார்த்து கேலியாய் சிரித்தவர்களை நீர் வெளியே அனுப்பினீர் ஆண்டவரே. அது போல எங்களிலே இருக்க காரியங்களாம் நீங்க வெளியே அனுப்புங்க ஆண்டவரே. அப்பா லாசரு வெளியே வந்தபடினாலே அவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அவன் நிமித்தமாய் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், விசுவாசிகள் ஆனார்கள். அவனை சாட்சியாய் நிறுத்தினீர் ஆண்டவரே. அது போல எங்களையும் கூட சாட்சி பகரக்கூடிய வாழ்க்கை வாழ நாங்கள் வெளியே வர வேண்டும் ஆண்டவரே. அப்படியே முடங்கி எங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடாதபடி கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்க ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.